வெல்கம் டு ஜீவாஸ் வைட் ஆங்கிள். இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர் vs எல்எஸ்ஜி மேட்சோட ரிவ்யூ பற்றி தான். மைக் கேட்கலையா? மைக் எங்க? மைக் எங்கடா? மைக்கர்ரா. ஓ கடவுளே. Okay. Why back burning? Come. வெல்கம் டு ஜீவாஸ் வைட் ஆங்கிள். இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர் vs எல்எஸ்ஜி மேட்சோட ரிவ்யூ மட்டும் தான். ஓகே, எல்எஸ்ஜி இந்த மேட்ச் தோத்துட்டாங்க, ஆர்ஆர் இந்த மேட்ச் வின் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்சை பற்றி பேசணும்னா 3:30 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும் போதே செய்தான டைம் மேட்ச் ஸ்டார்ட்டே ஆகல. ஸ்பைடி கேம் ஒர்க் ஆகல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டெம்ஸோட பைல்ஸும் ஒர்க் ஆகல. ஸ்பைடர் கேம் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஃபீல்டர்ஸ் அதே போல ஆடியன்ஸ் எல்லாருமே வெட்டவே இல்லை. நல்லா குழுன்னு காத்து வாங்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அது ஒரு 10-15 நிமிஷம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாமே போச்சு. அதே போல நடுவில் திடீர்னு பார்த்தீங்கன்னா பெயில்ஸ்ல லைட் எரியலன்னு சொல்லிட்டு அம்பையர் வந்து அதை செக் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி எக்கச்சக்க டிலேஸ் இன்னைக்கு மேட்ச்ல. ஸோ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு டோர்னமெண்ட் நடத்தும் போது இதெல்லாம் ப்ராப்பரா மெட்டீரியலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, இதை நம்ம ஒரு சைடு வைப்போம். இப்போ மேட்சோட ரிவ்யூ போட்டு வருவோம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் ரிசல்ட் வந்துச்சு. ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, எல்எஸ்டி தோத்துட்டாங்க. நல்லாவே ட்ரை பண்ணாங்க. பட் இதுல என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க, அவங்க எங்கெல்லாம் பெட்டரா பண்ணியிருக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மேட்சை வந்து எப்படி சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆர்ஆரோட இன்னிங்ஸை பத்தி பேசுவோம். ஒரு சூப்பர் நாக்கு. ஸ்டார்டிங்ல வந்து டப்புன்னு விக்கெட் விழுந்தாலும் பெருசா வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இல்லாம இருந்தாலும் சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் சூப்பர்பான பேட்டிங். சஞ்சு சாம்சன் இன்னைக்கு ஒரு ஃபியர்லெஸ் அட்டாக்கிங் பேட்டிங் தான் சொல்லலாம். ஒரு சைடு சிங்கிள்ஸ் ஆடிக்கிட்டு அதே போல அப்போ ஒரு பவுண்டரிஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு மசாலா படம் பாக்குற மாதிரி இருந்தது. ஒரு ஃபைட்டு, ஒரு சாங்கு, திடீர்னு ஒரு காமெடி, அப்பப்போ ஒரு எமோஷனல் சீன், இந்த மாதிரி சிங்கிள் அப்படியே ஆடிக்கிட்டு திடீர்னு ஒரு பவுண்டரி, ஒரு சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பர்பா இன்னிங்ஸை கொண்டு போயிட்டே இருந்தாரு நம்ம சஞ்சு சாம்சன். கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயான் பராக். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அந்த பையன் அடிக்கிறத பார்த்து. அந்த பையன் கேட்ச் பிடிச்சிட்டு ஒரு சிக்னல் ஒன்று பண்ணுவான் எல்லா டோர்னமெண்ட்ல. நான் அதுதான் அதிகமாக பார்த்துருக்கேன். அவன் பேட்டு பிடிச்சி அடிச்சு நான் பார்த்ததே இல்லை, இன்னைக்கு தான் பார்த்தேன். பையன் ரொம்ப நல்லா விளாட்னான். ஒரு சூப்பர் ஸ்ட்ரைக் ரேட்னே சொல்லலாம். பட் அன்பார்ச்சுனேட்டாக அவனும் வந்து விக்கெட் லாஸ் பண்ணிட்டான். ஸோ சாம்சனோட இன்னிங்ஸ்னால அவங்க ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 194 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி ஆடின எல்எஸ்ஜியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓப்பனிங் ஸ்டாண்ட்லேயே அவங்க மேட்சை வந்து கிட்டத்தட்ட லாஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் மோர் தென் ஒரு 9 to 10 ரிக்வயர் ரேட்டுக்கு ஒரு மேட்ச் ஆடுறீங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஷிப் ஸ்டார்டிங்ல அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 ஓவர்ஸுக்கு ஒரு ஸ்டேபிளா ஒரு இன்னிங்ஸ் அவங்க கொடுத்தே ஆகணும். பட் ஸ்டார்டிங்லேயே அவங்களோட ரன் ரேட்டும் சரி, அவங்களோட ஸ்கோரிங் ரேட்டும் சரி மொத்தமாக டவுன் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் டக்குன்னு இருந்துச்சு. அவங்களோட டாப் 3 பேட்ஸ்மேன்ஸ் வந்து விக்கெட்ஸ் உடனே அவுட் ஆகி போனதுனால அடுத்ததா வர பிளேஸ் வந்து அடிஷனல் ப்ரெஷர் ஆகி போச்சு. அதுலேயே அவங்களோட ரன் ரேட் பார்த்தீங்கன்னா பிலோ 6 ஆயிடுச்சு. ஸோ இப்போ உள்ள வரவங்களுக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கு டைமே இருக்காது. அவங்க அடிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாதுன்ற நேரத்தில் ரிக்வயர்ட் ரேட் ஏறிக்கிட்டே போகும். அங்கேயே அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக பில்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுவே அவங்களுக்கு மேட்ச் லாஸ் பண்ணுறது ஒரு பெரிய ரீசன் ஆகி போச்சு. பட் இருந்தாலும் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாரு. அவர் நல்லாவே ஆடிக்கிட்டே இருந்தாரு. இனிஷியலா அவர் வந்து ஒரு அட்டாக்கிங் மோடுக்கு போகாம தட்டி ஸ்லோவாகவே ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஒன்ஸ் அவர் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர்ன்ற ஸ்டாண்டர்டா ஒரு ஃபீல்டில் பயங்கரமாகவே காட்டினாருன்னு சொல்லலாம். அவரோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர்டா இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்டா ஒரு தப்பான ஷாட் மிட் விக்கெட்ல அடிச்சு வந்து அவரோட விக்கெட் லாஸ் பண்ணிட்டார். பட் அது அன்பார்ச்சுனேட் சொல்றதுக்கு பதிலாக சந்தீப் சர்மாவோட ஒரு எக்ஸலண்டான ஒரு போலிங் ஸ்கில்னே சொல்லலாம். பிளேயரை கரெக்டா எங்க நம்ம பொசிஷனுக்கு நிக்க வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போலிங் போட்டு அந்த விக்கெட்டை வைட் ஆஃப் த ஆஃப் ஸ்டம்ப் போட்டு அவர் அந்த விக்கெட் எடுத்திருந்தாரு. ஒரு முக்கியமான ஃபியூச்சர் டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். கூட பூரான் ஆடிட்டு இருந்தார் அப்போ அவர் கூட. ஸோ பூரான் அவரும் இந்த இன்னிங்ஸ் வந்து கரெக்டா அப்படியே ஸ்டேபிளா எடுத்துட்டே போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 to 10.5 ரிக்வயர்ட் ரேட் இருந்துச்சு. பட் அந்த நேரத்துல தான் கரெக்டான நேரத்துல வந்து சந்தீப் சர்மா ராகுலோட விக்கெட் எடுத்து மேட்சோட அந்த சுச்சுவேஷனே டோட்டலா மாத்திட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூரானுக்கு வந்து அடிஷனல் ப்ளஸ் ஸ்டோயினிஸ் வந்து அவரும் உடனே அவுட் ஆயிட்டாரு. பூரானுக்கு வந்து மற்றபடி பெரிய பிளேயர்ஸ் பின்னாடி யாரும் இல்லாதனால என்டையர் பேர்டுனா அவர் தலையில இறக்கி வச்ச மாதிரி இருந்தது. அவரே எவ்வளோ ட்ரை பண்ணாரு. பட் ஸ்டில் அவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 ரன்ஸ் ஷார்ட்டேஜாக அவங்க மேட்சை வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போதுமே ஒரு பெரிய ஸ்கோரை ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது சேஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 ஓவர்ஸாவது நின்று ஆடணும். அங்கே ஒரு பார்ட்னர்ஷிப்பே இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 9 ரன்ஸ் இல்லாட்டி ஒரு 9 ரன்ஸ் பர் ஓவர் இல்லை 10 ரன்ஸ் பர் ஓவர் அவங்க அடிச்சாகணும். அப்படி அடிக்கலைன்னா அவங்க அந்த மேட்ச் சேஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்ச்ல வந்து நமக்கு எவிடென்டாவே பார்த்தோம்.
ஸோ அவங்க இந்த தப்புனால மட்டும்தான் இன்னைக்கு இந்த மேட்சை வந்து லாஸ் பண்ணாங்க. போல்ட்டோட bowling சூப்பர்பான bowling. ஒரு இன்டர்நேஷனல் bowlerன்றதை நமக்கு திருப்பி திருப்பி நிரூபிச்சுட்டே இருக்காரு. அவர் வந்து படிக்கலுக்கு அவரை அந்த செட் பண்ண அந்த டெலிவரிஸ் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லோ பவுன்சர் ஒன்று போட்டு படிக்கலை வந்து ஃபுல்லா ஹெல்மெட்ல பட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் டெலிவரி ஃபுல் பாலை போட்டு அவரை போல் பண்ணியிருந்தாரு. ஒரு ஸ்பெக்டாகுலர் ஒரு டாக்டிக்ஸ்னே சொல்லலாம். சந்தீப் சர்மா அந்த அதர் ஹேண்ட் அவர் இந்த ரிக்வயர் ரேட் செட் பண்ணிட்டு வச்சதுக்கு அப்புறம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஒரு பக்கம் எல்லாச்சும் ஸ்கோர் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் இருந்தாலும் சந்தீப் சர்மாவோட போலிங் நம்ம 140-150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போலிங் போடணும்னு தேவையில்லை. நமக்கு லைன் அண்ட் லென்த் முக்கியமா வச்சு எந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி போலிங் போடணும், அது ஆஃப் கட்டரா இருக்கட்டும், இல்லை நக்கிள் பாலா இருக்கட்டும், இல்லை ஒய்டு ஆகர்ஸா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வெரைட்டி ஆஃப் டெலிவரிஸ் காட்டுறது பார்த்தீங்களா, அதுல பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தோனி ஆடும் போதே ஒரு மேட்ச் அவர் போட்டு கண்டெயின் பண்ணி மேட்சை ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வின் பண்ணி கொடுத்துருந்தாரு, ஒய்டு ஆக்கர் போட்டு தோனிக்கு. ஸோ அப்பயே வந்து அவர் ஒரு பெரிய இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணாருன்னு சொல்லலாம். இன்னைக்கு இது நெக்ஸ்ட் ஒரு லெவலுக்கு போற மாதிரி இன்னைக்கு அவரோட போலிங் பார்த்தீங்கன்னா டாப் மேட்ச்ல இருந்து சூப்பர் போலிங். ஆர்ஆர் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்களோட எஸ்பெஷலி அவங்களோட ஹோம் மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நைட் இன்னொரு மேட்ச் இருக்கு, குஜராத் டைட்டன்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ். ரெண்டு பேருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச், அகமதாபாத்ல நடக்குது. ஸோ அந்த மேட்ச் எப்படி இருக்கும், கண்டிப்பா வந்து ஒரு பரபரன்னு இருக்கிற மேட்சாக தான் இருக்கும். ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல இல்லை, ஸோ ஹார்திக் பாண்டியா டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டீம் எப்படி லீட் பண்ணுவார்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்போ என்னோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு எந்த ஒரு டிலேஸ் வந்த மாதிரி ரீச் ஆகும். நெக்ஸ்ட் மேட்ச் இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நாங்கெல்லாம் ஸ்மெல் பண்ற டாக ஃபேஸ பார்த்து கண்டுபிடி வளர்னாங்க.